இப்ப திருப்பரங்குன்ற விவகாரம் இப்ப இந்த இந்த நாள் கூட அங்க ஒரு பதற்றமான ஒரு சூழல் உருவாயிருக்கு. இஸ்லாமியர்கள் போகும்போது கைபேசி எல்லாம் செக் பண்றாங்க. எவ்வளவு நேரம் இருப்பீங்க, அந்த ஒரு 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 தொழுகை பண்றது கூட ஒரு பெரிய ஒரு நிலையை, ஒரு மோசமான நிலையை உருவாக்கி இருக்காங்க. இப்ப சமீபத்துல கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தர் ஓரமா தொழுகை செஞ்சுட்டு இருந்தாரு. ஒரு ஆள் ஓடி வந்து வடங்குல எட்டி மிதிச்சு இங்கெல்லாம் தொழுகை பண்ணக்கூடாதுங்கிறாரு. அந்த சூழல் இங்கேயும் வந்துருமோ? அப்படி எனக்கு பார்க்க என்ன சொல்றது, சில பேர் விளைவு இருக்கலாம், சில பேர் வந்து அரசியலுக்காக பேசலாம். ஆனால் உள்ளபடியே சொல்கிறேன், அப்படியான சூழல் தமிழ்நாட்டை வரும் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, நினைக்கவும் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிரவுண்டில் இருக்காங்கல்லங்க, அவங்க ரத்தம் சரையுமா சாதாரணமாக தற்காவுக்கு இந்துக்களே அடிப்பாங்க. அப்படித்தான் இருக்கு சூழல். இதை நம்ம போகிறப்ப கூட சொல்லலை, நம்ம கண்ட காட்சிகள் அந்த மாதிரி சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை. இப்போ நாங்கள் கருங்காகுடி ஊருக்கு போகிறோம், அங்கே வந்து சாமியாடி உள்ளே வராரு, கோயிலை விட்டு சாமியாடி வரும்போது வெளியே வரும்போது எங்கள் அண்ணன் மக்கள் எங்கப்பான்னு கேட்குறாங்க. யாரும் அந்த அண்ணன் மக்கள் பார்த்தா பாய்கள், இவங்க பயன்டாவில் பாய்கள், சரிங்களா? இவங்க இன்னும் இவங்க தீவிரமாக சொன்னாங்க, இவங்க பயன்டாவில் தீவிரவாதிகள், இவங்க பயன்டாவில் சொல்லணும்னா அது இந்து முன்னணி பிஜேபி பயன்டாவில் சொல்லணும்னாங்க அவங்கள தான் அண்ணன் மக்கள். அது இந்து சாமி வந்து அண்ணன் மக்கள் எங்கப்பான்னு கேட்குது, அவங்களுக்கு உரிய வழங்குது. சரி, இந்த ஊரை விடுறான்னு சொல்லி சேக்கிப்பட்டி ஒரு ஊருக்கு போகிறான். அங்கே வந்து பார்த்தா ஒரு ஒடுங்காக்குடியார் கோயில்னு சொல்றாங்க, தர்காவோட சொல்றது கிடையாது. ஒடுங்காக்குடியார் இஸ்லாமிய தர்கா அது. அந்த தர்காவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு கோயில் கலை இருக்குது. அந்த கோயில் கலை தான் அந்த ஊருக்கே வந்து பட்டம் கட்டுற கலையா இருக்குது. சேக்கிப்பட்டியுடைய கோயில் கலை எதுன்னா ஒரு இஸ்லாமியர் கலை தான். அது எப்போ வந்துச்சுன்னு கதை கட்ட அந்த பூசாரி சொல்றாரு, காளியாத்தா கோயில் பூசாரி சொல்றாரு, இது முத்தாளம்மன் கோயில் பூசாரி சொல்றாரு, காளியாத்தா கோயில் கிடையாது, முத்தாளம்மன் கோயில் பூசாரி சொல்றாரு, முத்தாளம்மன் சாமி வந்து இறங்கும்போது இந்த கோயில் காலையை வந்து எதை கோயில் காலையை வச்சுக்கிறோம்னா 7 கோயில்கள் இருக்குங்க, ஒடுங்காக்குடி கோயில் சேர்த்து சொல்றாங்க. அதில் எதை வந்து கோயில் கலையாக தேர்வு பண்ணுறது, பட்டம் கட்டுறதுன்னு கேட்கும்போது முத்தாளம்மன் சாமியார் என்ன சொல்லுது, ஒடுங்காக்குடியார் எங்கள் அண்ணன் கோயில் காலவே இந்த ஊருக்கு ஜல்லிக்கட்டு கோயில் கலைஞர். முத்தாளம்மன் சாமியார் இங்கே இஸ்லாமிய தர்கா உள்ள காளையத்தை ஊர்காலன்னு அறிவிக்குது. இந்த 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 இந்துக்கள் எப்படி போய் அந்த ஒடுங்காக்குடியார் கோயிலை போய் இடிப்பேன், எப்படி தர்காவை இடிப்பேன், திருப்பரங்குன்றம்ல அது எப்படி நடக்கும்? இடிக்கணும் சொல்றவன செருப்பால் அடிப்பான். இது நம்ம சொல்லலைங்க, அவங்க எந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டவங்க. ஆமா, இன்னும் சொல்ல போனா எந்த இசத்துக்கு அப்பாற்பட்ட. இப்ப இந்த திருப்பரங்குன்றத்துல கூட இந்து சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் மாடை வந்து இஸ்லாம், அதுவும் ஒரே ஒரு வந்து ரோடு போட்டிருக்காங்க சுத்தி. அப்போ வந்து ஜல்லியா கிடக்கும்ல, மாடை ஓட்டுற கஷ்டம் தானே. அப்போ வந்து இந்த முறை வந்து மாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிராக்டர் ரெடி பண்றாங்க, அது சண்டைக்கு போயிருக்காங்க. ஜல்லியில நடக்குது, ஏன் மாடு நடக்குது, உனக்கு என்ன வலிக்குது, என் உரிமை எப்படி விட போச்சுன்னு கேட்டிருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க. இந்துக்கள் இஸ்லாமியர்கிட்ட போய் எங்க உரிமை எப்படி நீ பறிக்க போச்சு, அவங்க நாங்கெல்லாம் வருத்தப்படணும். அந்த ஒரு நாள், அந்த ஒரு வருஷம் தவிர இப்ப வரைக்கும் யாரு அழகு முருகன் ஒருத்தர், அவர் தான் இஸ்லாமியர்களுக்கு மாடு கொடுக்குறாரு. அந்த தேரோட அந்த அந்த சிக்கந்தர் தேரை ஓட்டி போற மாடு யாருன்னா அவரோடது. அவர் வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு, டாக்குமெண்ட்ல பாத்துருப்பீங்க, பார்த்தேன். என்ன சொல்றாருன்னா, இந்த சிக்கந்தர் தர்கா, அந்த சிக்கந்தர் சந்திரகுடம் மட்டும் ஒழுங்கா நடந்து முடிஞ்சுச்சுனாக்க நானே அந்த இறைவனுக்கு விளக்கு போடுவேன்றாரு. திருப்பங்குடத்துல நான் சொல்றது, நீ வேற கூட விடுங்க. இது இந்த அழகுமுருகன் எப்படி போய் தர்கா வெடிப்பாரு, என்ன லாஜிக் அது? அப்ப யாரா தர்கா அடிக்கன்னு சொல்றது, யார் தீவிரத்தை சொல்றதுன்றது, யார் கொடிமரத்தை அகற்றுறது, யார் ஆடு ஒளிய பலியிடக்கூடாதுன்னு சொல்றது, யார் சிக்கந்தர் மலையெல்லாம் அழைச்சதுங்க? இத்தனை கேள்விக்கு எங்க பதில் இருக்கு? மக்கள்கிட்ட பதில் தெளிவா இருக்குது, கேள்வி பதில் இல்லாம இருக்காங்க அவங்க. என்ன சொல்ல போனா, ஆமா, அப்ப இதுல வந்த பிரதமர் முதற்கொண்டு முருகன் வெல்வாருங்கிறாரு. முருகன் உண்மையிலே வெல்வார். இவ்வளவு நாள் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய், மோடி வந்ததுக்கு அப்புறம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு மாறுது தமிழ்நாடு, வடக்க ராமன். ஆனா அன்னைக்கு போராட்டம் நடத்தும் போது ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய் சொன்னாங்க. ஆமா, அன்னைக்கு அப்படி வருது. மாநிலத்துக்கு மாநிலம் கோஷம் மாறுது. அப்ப இதுக்குள்ள முழுக்க அப்பட்டமான அரசியல் ஒரு பெரிய ரோல் பண்ணுது. அந்த ரோல் பண்ணுறது நம்மளை போன்ற அரசியல் செயல்பாடுகள் தெரிஞ்சாலும் கூட மக்கள் எப்படி இருக்கிறார்கள், பண்பாட்டு ரீதியாக எப்படி இருக்காங்கிற ஆய்வு செய்ய வேண்டியதும், மக்களுக்கு உண்மையை போட்டு காட்ட வேண்டிய காலகட்டாயம் இருப்பதால் வேறு வழி இல்லாமல் இந்த பணி செய்ய வேண்டியது. அடுத்து இந்த இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான உறவுல மதுரையை பொறுத்த வரைக்கும் இந்து சமூகத்துல சாதி அடிப்படையில் அவங்க பிரிஞ்சிருந்தாலும் பாண்டி, கருப்பு, சங்கிலி, போஸ், இந்த பேர் நேதாஜி, இந்த பேரெல்லாம் காமனா இருக்கும்.
காமனா எல்லா சமூகத்திலயும் இருக்கும் முக்கியமா. ஆனா இது விசித்திரமா பார்க்க வேண்டியது இஸ்லாம் சமூகத்துடைய பேரெல்லாம் இந்துக்களுக்கு இருக்கு. அது எப்படி வருது? குறிப்பா திருப்பரங்குன்றத்துல சர்க்கிள்ல மட்டும் அதை மட்டும் நீங்க ஆவணப்படுத்தி சிக்கந்தர் அதையும் சொல்லிட்டு முதவே சொல்லிட்டேன். அது வந்து நாம் பார்த்த அளவுல 5 பேருக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இப்ப நான் ஒரு கால் எடுத்து அவங்களோட பூசாரியத்தை எடுத்தேன். அந்த பெண்மணி அவங்க சொந்தக்காரங்க 2 பேர் சிக்கந்தர் பேர் இருக்குது. சிக்கந்தர் நான் பேசும்போது லைட் சொன்னேன், ஏப்பா நம்ம அந்த அக்கா அம்மா இருந்துச்சு அவனுக்கு கூட சிக்கந்தர் தான் பேர் இருந்துச்சு. அப்புறம் அவளை பேசினான் சொன்ன உடனே ஞாபகப்படுத்த சொல்றாங்க. இன்னொன்று சிக்கந்தர் வகையாறு சிக்கந்தர் மலையான கூட்டம்னே ஒரு பிரபல குரூப் இருக்கு, முக்குளத்தோடு இருக்காங்க. அதை அவங்க முருகனுக்கும் காவல் காத்திருக்காங்க, சிக்கந்தர் மலையும் காவல் கூட கூட்டமா இருக்காங்க. இந்த நிமிடம் வரை இருக்காங்க அவங்க. இதை எப்படி நீங்க மாத்த முடியும்? அது போல இந்த ஆவணப்படத்துல நான் வந்து மதுரை ஒத்தக்கடை யானைமலைக்கு அடிவாரத்துக்கு கீழே இருக்கேன். ஊருக்கு போகும்போது மலை ஏறி இறங்கும். அதுக்கு படியெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க பாறையை பிடிச்சா ஏறி ஆகணும். அங்க ஒரு சின்ன முருகன் கோவில் ஒண்ணு இருக்கும். அந்த கோவில இந்த ஆவணப்படத்துல ஒருத்தர் குறிப்பிடுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? அவர் சொல்றாரு, போற போக்குல சொல்றாரு. ஆமா, என்ன சொல்றாருன்னா, இது திருப்பங்குன்ற மலை ஆபத்து வந்துருச்சு, முருகனுக்கு ஆபத்து வந்துருச்சு, தீபத்தை போட்டேன்னு சொல்லக்கூடியவங்க உண்மையான முருகன் கோயில்னா லாடன் கோவில். அதாவது லாடன் கோவில் யானைமலைக்கு குடவரை கோயில் இருக்குது. ஆனா அங்க ஒரு பய கூட தீபம் போட மாட்டானே, இந்த ராமரை போட முடியானே அப்படின்னு இருக்கிறாரு. அது ஏற முடியாது, செத்து போயிருவாங்க. மேலே இருக்கு, கீழே இருக்கு. ஆமா ஆமா ஆமா, கீழே குடவரை கோயிலா இருக்குது. ஆமா, அதாவது குடவரை கோயில் முருகன் கோயில முழுமையா இருக்குது. எங்கன்னா யானை இருக்குது, அதுவும் அடிவாரத்துல இருக்குது. ஆனா அங்க ஒரு பய போக மாட்டானே. முருகன் பக்தி நோக்கமா இருந்தா அதை போய் பராமரிக்கணும், அதுக்கு தீபம் போடணும், அது பெருசாக்கணுமா இல்லையா? ஆமா, இப்ப இதுல தெரியுது என்னன்னு தெரியல உங்களுக்கு. அதை வந்து சாந்தலிங்க வாயாலே சொல்றாரு. சரி, இப்ப இந்த ஆவணப்படத்துல நீங்க காட்சிப்படுத்தாத இதையும் காட்சிப்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கும். அனைவா நீங்க தான் இந்த விஷயத்தை வெளிக்கொண்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 ஸ்டோரி இருக்கும். சரி, கடைசியில பார்த்திருப்பீங்க ஒரு கோயில் தர்கா ஒரே காம்பவுண்ட் இருக்கிறத பார்த்திருப்பீங்க. அந்த காளியத்தம்மா கோயிலுடைய அந்த மந்தையம்மன் கோயில் பூசாரிதான் தர்காவுக்கும் பூஜை பண்றத பார்த்திருப்பீங்க அந்த படத்துல. ஆமா ஆமா ஆமா, அவர் தான் பட்டடை போட்டு பூஜை பண்ணி அந்த ஊதுபத்தி வச்சு சின்ன பையன். ஆமா, இன்றைய தலைமுறை ஜென்சி தலைமுறை அவன் கண்டா சொல்லணும்னாக்க அவன் தர்காவுக்கும் பூசாரியா வந்தேன், கோயிலுக்கும் பூசாரியா வந்தேன். இந்த இணைப்பு எங்கேயா சொல்ல முடியுமா? இதுல விட்டோம் காட்சிப்படுத்தாத இது சொல்லி நீ பார்த்துட்டீங்க. ஆனா பார்க்காத என்ன தெரியுமா? குறிப்பா ஒரு நாதஸ்வர வித்வானுக்கு நாதஸ்வர கலைஞரை போய் பார்த்தோம். அவர் யாருன்னா மதுரை இசைக்கல்லூரியுடைய பேராசிரியர், நாதஸ்வர வித்வான், இசையில வல்லுநர். அவர்கிட்ட போய் பேட்டி எடுத்தோம். அவர் பேர் தெரியுமா? மஸ்தான் வரும், பேர் மட்டும் சரியா ஞாபகம் இல்லை, மஸ்தான் வரும். அவர் வந்து பேராசிரியர் நாதஸ்வரர், அதாவது மியூசிக் ஹராம் அப்படின்னு சொல்லுவாங்க இஸ்லாத்துல. அவர் நாதஸ்வர பேராசிரியர் இருக்காரு. அவரோட ஸ்டூடெண்ட் ஒரு 3 பேர் உருவாகிருக்காரு. அவரோட ஸ்டூடெண்ட்ல ஒருத்தர் திருப்பங்குடத்தில் ஒருத்தர் நாயனை வாசிக்கிறாரு, மீனாட்சி அம்மன் ஒருத்தர் நாயனை வாசிக்கிறாரு, சிறுநகரத்தில் ஒருத்தர் நாயனை வாசிக்கிறாரு. யாரு? அவரோட மாணவர்கள். என்னங்க அது? அவரு பாடுறாரு, அந்த கற்பனை என்றால் அதை சவுண்டா பாடுறாரு. அவ்வளவு அருமையா இருந்துச்சு. அதை பதிவு பண்ணிருக்கோம், படத்தோட லென்த் எழுதி கட் பண்ணிட்டோம். ஐயோ, அதே போல ஒரு பரதநாட்டிய கலைஞர் சொல்லி அவங்க பேரு, துபாய் மேல்நாடுல இங்கே இருக்காங்க, லண்டன் நினைக்கிறேன். இஸ்லாமியர். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பரதநாட்டியத்தோடைய குருநாதா இருக்காங்க. பல மாணவர்கள் உருவாகிருக்காங்க. அவங்க நிகழ்த்தி நாடகங்களே பிரதானமான நாடகங்களானாக்க சிவனாக வேஷம் போட்டு ஆடுவது, பெண் சிவனாக வேஷம் போட்டு ஆடுவது, அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே. அப்புறம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஐயப்ப பக்தர் பஜனை குழு வச்சிருக்காரு. அவங்களுக்கு பணமே வாங்காம எல்லா கோயிலும் போய் உண்மையான பக்தி பரவசத்தோட பாட்டு பாடுறவர். அவர் என்ன பண்றாருன்னா இஸ்லாமிய பாடல்ல மனம் ஒப்பி பாடுறாரு. இஸ்லாமியமும் ஒரு இந்து கடவுள் தான்ன்றாரு. அது கூட பேட்டை துள்ளல்னு சொல்லி ஐயப்பன் போற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தர்கா இருக்கு. அந்த தர்காவுக்கு போயிட்டு அவரோட உத்தரவாதம் ஐயப்பனுக்கு பார்ப்போம்ன்றாரு. பாட்டு பாடுறாரு, இஸ்லாமிய பாடல பாடுறாரு. ஐயோ, இதெல்லாம் கேட்கும் போதே ஒரு மாதிரி சிலிருக்குது. இப்படி நீங்க பார்த்தீங்கன்னாக்க இதை கிட்டத்தட்ட 22 ஸ்டோரி. அதில் நான் காட்டுக்கு 8 ஸ்டோரி. படத்தோட லென்த் கிடையாது. நிச்சயமா இந்த படம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா எப்படி நீங்க கேரளா ஃபைல்ஸ் 2 ரிலீஸ் பண்ணாங்களா, அது மாதிரி நம்ம திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ் 2 கண்டிப்பா ரிலீஸ் பண்ணணும். அதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் அத்தனை ஆவணங்களும் இன்னும் கையில் இருக்கிறது. இந்த விஷயத்தை இதெல்லாம் முடிக்க மாட்டாங்க. இந்த மொத்த டியூரேஷன் 29 மணி நேரம், 32 மணி நேரம். அப்பா, 1100 GB.
எடிட்டர் என்ன எடிட்டர் இந்த இடத்துல நல்ல வேலை ஞாபகப்படுதுங்க. இந்த 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 ஆவணப்படத்தோட அச்சாணி மூலவேர் இந்த ஆவணப்படத்தை உருவாக்கு மிக முக்கியமான காரணமே எடிட்டர் தாங்க. அந்த ஆள் தாங்க அந்த பொறுமையின் உச்சம் சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்றது, தியாகத்தின் உச்சம் சொல்லுவாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடிட் பண்ணாலே 3 மாத காலமாக நம்ம என்னென்ன கேட்குறோமோ அத்தனையும் முகமே சுழிக்காம கொஞ்சம் கூட என்னங்க கொஞ்சோண்டு காசு கொடுக்க கூடியாந்தீங்க, கொஞ்சம் தான் காசு கொடுத்தீங்க, இப்போ வரையும் அந்த ஆளுக்கு பணம் தரல. அது நீ சொல்கிறனால அதை சொல்கிறேன், இப்போ வரையும் இன்னும் அந்த ஆளுக்கு பாக்கி பணம் தரலை. ஆனால் ஒரு நாள் ஒரு பொழுது கூட பணம் வேணும்னு என்னை கேட்டதில்ல. இந்த படத்தோட காமாட்சி ராமனுக்கு முன்னாடி சொல்கிறேன், இந்த ஆவணப்படத்தோடைய உருவாக்கத்தில் அந்த ஆளுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது. உண்மையிலே அது நன்றி தெரிவிக்க தான் சொல்கிறேன். ஏன்னா அவருக்கும் பொலிட்டிக்கலாக இருக்கிறனால தெரியுது, இந்த பிரச்சனையோட சீரியஸ் தெரியுது. இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதே அவருடைய பெரிய ஆத்ம திருப்தியான வேலையாக பார்த்தாரு. இதில் வேலை பார்த்த கேமராமேன் அப்படித்தான். இப்படி எல்லாருமே அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரத்தமும் சதையுமாக எந்த ஒரு முன்னோக்கமும் இல்லாமல் வேற நிதி நோக்கமும் இல்லாமல் இந்த பிரச்சனையை கையாண்டுட்டோம். இதன் மூலமாக தான் நேச்சர் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குது. இட்ட பணியே ஒழுங்காக செய்யும்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து செய்த படைப்பின் விளைவுதான் இன்னைக்கு தமிழ்தாசன் அவர்கள். நீங்களும் தமிழ் பெரிய தமிழ்தாசன் பற்றி நான் தமிழ்தாசன் இருந்தால் சொல்ல வேண்டிய ஏரியா தான். அவருமே நிறைய புக் ரெஃபரன்ஸ் எடுத்து எங்கெங்கெல்லாம் போகலான்னு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு இங்கெங்கெல்லாம் போவோம், இங்கெங்கெல்லாம் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாங்கள் தேடி போகிறாங்க, தேடி போகும்போது நாங்கள் ஒன்று தேடி போகிறோம், அதுக்கு மட்டுமா விட இல்லாமல் இன்னொரு கதை உருவாகுது. அவன் ஒரு கதையை சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு பரதநாட்டிய பெண்மணியை தான் பார்க்க போயிருந்தோம். பரதநாட்டிய பெண்மணியை பார்க்க போகும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னாக்க, இந்த மாதிரி ஒரு நாகசுத்வான் இருக்கார் இஸ்லாமியர், அவங்கள போய் பாருங்கன்றாங்க. அவரை போய் பார்த்தோம்னாக்க என் மாணவன் திருப்போணத்தில் நான் என்ன ஒரு சீட்டு கேட்டேன், அவரை போய் பாருங்கன்றாங்க. போயிட்டே இருக்கு, இப்படி போயிட்டே இருக்குது. இப்போ ராஜா முகமது ஒருத்தர் இதில் இசைகளை படிப்பாங்க. ராஜா முகமதுவே முருகன் பேர் தான் யாரா நம்புவீங்களாங்க? முருகனுக்கு இன்னொரு பேர் ராஜா முகமது தான் நம்புவீங்களா நீங்க? அது இப்படி என்ன டென்ஷன் ஆக மாட்டாங்களா? இதை இந்த ராஜா முகமது நாடகக்கலையோட இசையும் பிரிச்சு மேப்பில் முருகன் மேலே அவ்வளோ பக்தி. அவங்க அப்பாவும் முருக பக்தர். யாரு? இந்த ராஜா முகமதோட அப்பாவும் முருக பக்தர். அவர் உண்மையான பேர் ஷேக் சகுல் ஹமீத், அவரோட உண்மையான பேர். ஆனால் அவருக்கு அவருடைய இசை மேதையை பார்த்துட்டு அவருடைய அந்த கலையாற்றலை பார்த்துட்டு யார்? கிருபானந்த வாரியார், ஆன்மீகத்தோட உச்சம். அவர் நீ ராஜா முகமதுங்கிறாரு. ஏங்க என்ன ராஜா முகமது சொல்றீங்க? நான் எப்படி ராஜா முகமது முடியாது? நான் ராஜா முகமது கிடையாது, என்னோட பேர் ஷேக் ஹமீது அப்படிங்கிறாரு. இல்லை நீ ராஜா முகமது ஆவ. ராஜா முகமது சொல்லி அது என்ன நியாயம்னா அது முஸ்லீம் பேராச்சா? இல்லை அது இந்து பேருங்கிறாரு, அது முருகன் பேருங்கிறாரு. எப்படி முருகன் பேர் சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு புராணத்தை கதை சொல்றாரு. அது ஆறுமுகமாகி அதுவாகி இதுவாகி ஏகமுகமாகி அதுவே ராஜா முகமது ஆகிது அப்படின்றாரு. அந்த பட்டத்தை ஒரு இஸ்லாமியர் வாங்கியிருக்காரு. அதனால உனக்கு பேர் மயிலேறு அவுத்துங்கிறாரு. அந்த ஆட்கள் உண்மையை சொல்கிறேன், 5 நிமிஷம் எடுக்க போனோம் ஒரு பாட்டு ஒரு ஏரியா வேணும்னு சொல்லிட்டு 5 நிமிஷம் எடுக்க போனாங்க. ஆனால் 5 மணி நேரம் பேசினார். சீரியஸாக சொல்ல 5 மணி நேரம் பேசினார். 5 மணி நேரம் பார்த்தீங்கன்னாக்க இசை பற்றின குறிப்புகள், வரலாற்று சம்பவங்கள், கலைஞரோட பழகியது, எம்ஜியோட பழகியது, காமராஜர் நேரில் பார்த்தது, ஒவ்வொருத்தையும் இந்த இசையோட நுணுக்கங்கள் எப்படி இருக்குது, தமிழ் இசை எப்படி கர்நாடக இசையை மாறிச்சு, மனசு பின்னு எடுத்துட்டான். நாங்கள் ஒரு 2-3 பேர் போயிருந்தோம், 3 பேர் உட்காந்து பார்த்துட்டே இருக்கோம். 5 மணி நேரம் போனே தெரில, எல்லாமே மறந்துருச்சு. நேரத்தையே இந்த காலத்தை வென்றோன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த நிலையை உருவாக்கிட்டேன் மனுஷன். ஒரு ராஜா முகமது ஒரு இஸ்லாமிய கலைஞர். சொல்ல வேண்டியிருக்குன்னா சொல்கிறேன். நிச்சயமா 5 நிமிஷம் பார்க்க போகுது 5 மணி நேரம். நீங்கள் நான் 5 மணி நேரம் சொல்ல கூட பிஹேவியர் சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்களுடைய அறக்கலத்துலையும் அந்த சேராலையும் போட்டிருக்கோம், சொற்பொழிலையும் போட்டிருக்கோம். அந்த ஆள் பேசுறது மட்டும் கட் பண்ணி 30 நிமிஷமாக கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5-6 இடம் போடுறோம். நீங்க கலந்து பண்ணி பார்த்துங்க. ஆமாம், ஏன் அப்படியான கலைஞர்கள் இருக்காங்க. ஆமாம், இவங்க எப்படி நீங்கள் வந்து தர்கா வெடிப்பீங்க, தீபத்தூரில் ஏற்ற சொல்ல இடத்துல தீபத்தை ஏற்றுவீங்க, அது மோடியோட வரட்டுமே, என்ன சாத்தியம்ன்றேன். ஏன்னா நம்ம சொல்லலை, அரசியலுக்காக பேசலை, கிரவுண்ட் அப்படி இருக்க ஸ்ட்ராங்கா. இப்போ சொல்லணும்னு நினைச்சேன், இந்த ஆவணப்படத்தில் பார்த்த வரைக்கும் 2-3 தடவை பார்த்தேன். 2 தனியாக ஒரு தடவை 2 தடவை மக்களுடைய பார்த்தேன்னு வைங்களேன். 3 தடவையும் ஒரு இடத்துல பயங்கரமான சிரிப்பு சத்தம், அழுக சத்தம், அது நிறைய இடங்கள்ல இருந்துச்சு. ஒரு இடத்துல ஒரு பாட்டி வந்து மனமுருகி பாடக்கூடிய ஒரு காட்சி இருந்துச்சு. ஆமா, திருப்பங்குடல் சீத்தலம் முருகன். ஆமா, அது இடமளிக்க மாட்டீங்கன்னா அந்த கேமராமேன் வந்திருக்காரு, வாய்ப்பு இருந்தா அவரை கூப்பிடுவோம். அதாவது நேர்காணல் பார்த்துட்டு இருப்பீங்க, வர சொல்லுங்க. நேர்காணல் பார்த்துட்டு இருப்பீங்க,
எவ்வளவு பெரிய உழைப்பு, எவ்வளவு பெரிய தேடல் வந்திருக்குன்னு நீங்க இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. மீண்டும் ஒரு முறை நினைவு கூறுகிறேன். QR கோட் டிஸ்பிளேல காட்டுறோம். உங்களால் முடிந்த சிறிய நிதியுதவியை அறக்கழகத்திற்கு அழைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களால் முடிந்த நிதி, சின்ன நிதி அவர்களுக்கு ஒரு பெரிய பங்களிப்பாக இருக்கும். கேமராமேன் நம்ம அறிமுகப்படுத்திடுவோம். இணை கேமராமேன் ஓகே, பிரபுன்ற பையன் வர முடியல. அந்த நீ சொன்ன காட்சி இருக்கு இல்லையா, திருப்பூர் நீசித்தாள், அந்த காட்சி எடுத்தது தம்பி தான். படத்துல ரொம்ப ஹைலைட்டான அந்த ஒரு சீனு அதுதான், அது ரொம்ப முக்கியமானது. அது எப்படி எடுத்தீங்க நான் வேணே சொல்றேன். சொல்லுங்க. இல்லை, அன்னைக்கு நாங்கள் போகிறப்போ நைட்டு ஃபுல்லாக இருக்கலான்ற பிளானில் தான் போனோம். ஸோ நைட்டு ஃபுல்லாக இருந்து சந்தனக்கூட திருவிழா அந்த இதை ஃபுல்லாக கவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எய்மில் தான் போனோம். ஆனால் ஃபங்க்ஷன் வந்து நைட்டு காலையில் 5 மணிக்கு தான் இருக்குன்றவ சொன்னனால நாங்கள்லாம் கிளம்பிட்டு காலையில் வெள்ளத்தில் முடிஞ்ச வர பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பி போய் கார் எடுக்க போகிற நேரத்தில் திடீர்னு இந்த ஒரு பாட்டு சவுண்ட் வந்துச்சு. என்னடா இந்த இடத்துல இப்படி இந்த பாட்டா அப்படின்ட்டு. இஸ்லாமிய கூடத்துல இஸ்லாமிய பாட்டானு இஸ்லாமிய சந்தன முருகன் பாட்டான்னு ஒரு வேப்புறம்ல. ஓ, அப்ப அந்த பாட்டு பாடினது சந்தனக்கூடுல முருகன் பாட்டு. அதாங்க ஹைலைட். ஆமா, அதனால என்னடா இந்த இடத்துல இப்படி பாட்டை நவரு அலி தவிர வேற எந்த பாட்டு ஓடுது அப்படின்ட்டு டக்குன்னு கேமரா எடுத்துட்டு உள்ள போய் நின்று ஃபர்ஸ்ட் பாடுறவங்களை எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு கூட்டத்தில் டான்ஸ் ஆடுறவங்க, அந்த ஒரு சின்ன பையன் அவன் என்னோட பிரமா விரிச்சு போய் பார்த்துட்டு இருந்தான். அதை எடுத்துட்டுனா அப்புறம் இங்கிட்டு கேண்டிட்டாக இங்கிட்டு திரும்பி பார்க்குறப்போ ஒரு அம்மா வந்து ஒரு இருட்டுக்குள்ளே அந்த படிக்கட்டுக்கிட்ட ஃபுல்லாக இருட்டு. அந்த அம்மா வந்து வாயை ஏதோ அசைக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ஒத்து கவனிக்கிறப்ப பாட்டு பாடுறாங்கன்றது இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டக்குன்னு அந்த பையன் விட்டுட்டு அப்படியே அங்கிட்டு திரும்பினேன். அவங்க என்னை கண்டுக்கறல. அவங்க வந்து பாடுறவங்களே கவனிச்சுக்கிட்டு பாடிடுறாங்க, என்ன அவங்க கண்டுக்கிறவே இல்லை. அது ஒரு அழகு. அது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுதான் ஒரு அவங்க வந்து அந்த பாட்டு பாடுறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு நான் கேமரா எடுத்ததுக்கான பர்பஸ், அந்த ஒரு எடுத்ததுக்கான ஒரு எப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் சொல்ல முடியாது, எனக்கு ஒரு ஆசீர்வாதமா வாழ்நாள் சாதனை. எனக்கு அதாவது இந்த இப்போ ஒரு ஆவணப்படம் அந்த இவர் சொல்ற மாதிரி யூனிவர்சல், அதாவது ஒரு ஆவணப்படம் தனக்கான ஒரு ஐக்கானை தேடிக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதாவது உண்மையா ஒரு விஷயத்தில இறங்கும் போது இந்த பிரபஞ்சமே அவனுக்காக ஒரு உதவி பண்ணும், ஒரு ஆசீர்வாதம் பண்ணுன்ற மாதிரி பார்த்துப்பான். உதாரணத்துக்கு இந்த மயக்கமன்ன படத்துல அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். திடீர்னு அந்த பறவை வந்து அந்த ரெக்கையை விரிச்சு காட்டுறப்போ அவன் வந்து அவன் ஃபுல்லாக இறங்குனதுக்கு அந்த உலகம் ஒன்றுமே அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த படத்துக்காக உண்மையாக உழைச்சப்போ எனக்கு வந்து அந்த பாட்டி பாடுறது வந்து எங்கள் அறக்கழகத்தோட அந்த உண்மைக்கு கிடைச்ச ஒரு வெற்றி நாங்கள் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த எனக்கு வந்து அந்த முருகரும் பக்கத்துல இருந்த சிக்கந்தர் ஐயாவும் 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரியான ஒரு விஷயமாக நான் பார்த்தேன். அது ரொம்ப அது சந்தோஷமான ஒரு மூமெண்ட். அந்த நான் அது பத்தி பேசினா ரொம்ப ஒரு எமோஷனல் இருக்கேன். தேங்க்யூ. நன்றி பிரதர், நன்றி. அதாவது தமிழ் கடவுள்களுடைய பாடல்கள் இருக்குல்ல, அது வந்து இப்ப வர கானா பாட்டை கூட சும்மா எனக்கு தெரிஞ்சு தமிழ் கடவுள்களுடைய பாடல் வந்து நமக்கு ஒரு தனி வைப்பு, ஒரு மாதிரி வெறிய கொடுக்கும். முருகன் பாட்டுலயே கூட வைங்களேன், எத்தனை உள்ள முருகதையா பாட்டு, கோடி மலையிலே எந்த மலை அது கற்பனை. அம்மன் பாட்டுல கூட, அம்மன் பாட்டுலயே மேல்மருவத்தூர்லயே ஒரு 4-5 பாட்டு இருக்கு. நீங்க எந்த பாட்டை போட்டாலும் அது நம்ம கடவுள், அது குலதெய்வ கோவில், நம்ம கடவுள் பேசலாம். ஆமா, முருகனை பார்த்து பெரும்பாலும் பாருங்களேன், முருகா என்னடா நீ பண்ற ஒரு உரிமையில பேசுவாங்க. மற்ற கடவுள் அப்படி இவர்கள் வந்த பிறகுதான் குறிப்பாக அது ஒரு ஆகம கடவுளாக, வைதிக கடவுளாக மாற்றப்பட்ட பிறகுதான் அச்சம், புனிதம், என்ன சொல் கட்டுப்பாடு, இந்த மாதிரியான ஒரு நெருங்க முடியாத, கருவறைக்கு நுழைய முடியாத. ஆமா, இல்ல நீங்க சாதாரணமா பள்ளி கல்லூரிகள்ல நான் அம்மன் பாட்டு ஓடுவேன். என்ன குஷ்புலாம் நிறைய பாட்டு பாடுவாங்க. குஷ்பு அவங்க அந்த பாட்டெல்லாம் நம்ம போடுவோம். அதுல வடிவேலு சந்தன மல்லி, அது சோகமா போனாலும் அந்த பாட்டை கேட்க தோணும். என்ன வாய்ஸ், என்ன மெட்டு, அதுல நாத்திகம் ஆத்திகம்ன்றதெல்லாம் தாண்டி அந்த மெட்டு இசை அப்படி பார்ப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு வரியை கூட நம்மளால சினிமாவில பயன்படுத்த முடியல. ஒரு வரியை கூட அது பாசிட்டிவா கூட இருந்துட்டு போட்டான்.
இல்லையா அது ஒரு வகையில கடவுளை ப்ரொமோட் பண்றதான அதை கூட பண்ண முடியாத ஒரு சூழல் இந்திய நாட்டுல உருவாயிருக்கு. நம்ம கம் டு கடைசி கேள்வி. வழக்கமா மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா ஹிந்தியில தான் பேசுவாரு. நேத்து வித்தியாசம் ஒண்ணு, இங்கிலீஷ்ல பேசியிருக்காரு, தமிழ்ல நிறைய பேசியிருக்காரு. ரெண்டாவது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு பேசியிருக்காரு. முருகன் கோவில்ல பூரணச்சந்திரனுக்கு மரியாதை சொல்லுங்க, பூரணச்சந்திரனுடைய தியாகத்தை மதிக்கிறாங்க. அவரு குடும்ப சண்டையில இருந்ததா ஒரு தகவலும் ஓடுது. இது எல்லாம் திருப்பரங்குன்றத்தை இந்த மாட்டி கைப்பற்றணும்ன்றதான் அவங்களுடைய எய்மாவும் சொல்லப்படுது. ஏங்க இது வந்து நம்ம அப்பட்டமாக உண்மையான முருக பக்தி இருந்துச்சுனாக்க, உண்மையிலே கடவுள் பக்தி இருந்துச்சுனாக்க, மாநிலத்துக்கு மாநிலம் கடலை மாற்ற மாட்டாங்க. ஒன்று அதை தாண்டி இவங்க நோக்கம் என்னங்கிறது தெளிவாக தெரியுது. நம்ம சொல்லலை, மதுரை மக்கள் சொல்கிறாங்க, மதுரை மாவட்டம் சொல்லுது, ஏன் தமிழ்நாடே சொல்லுது. தமிழ்நாடு கூட ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதன் விளைவாக நாங்கள் கண்டு வந்த உண்மை. நம்ம ஒருவேளை நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோமா இது வந்து ஒற்று மதையில் நல்லிணக்க அமைதி பூங்கா, மத நல்லிணக்க மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா, உண்மையிலே இந்த வாய்ப்பை கொடுத்தது வந்து உண்மையிலேயே இப்படியான ஒரு ஆய்வுக்கு வந்து ஒரு ஒன்றுலாக இருந்தது யாருன்னா இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி, பிஜேபி. ஏன் அவங்க நன்றி டெடிட் பண்ணி, ஏன்னா நமக்கு ஒரு ஆய்வு நிலையை ஏற்படுத்தி பாக்குறதுக்கான உந்துரை மூலியம் அவங்க நன்றி சொல்லணும். ஆனா பார்த்த பிறகு ஒரு நம்பிக்கை வரும்ல. நீங்க ஹச்ராஜா வந்து நாசமா போயிட்டு சொன்னாலும் சரி, பிரதமர் வந்து முருகன் வெல்வார்னு சொன்னாலும் சரி, தமிழனை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. ஏனென்றால் இங்க மார்க்கம் தான் இஸ்லாமா இருக்குது, சமணமா இருக்கிறது, வைணவமா இருக்குது, சைவமா இருக்குது. இவங்க சொல்ற பாயிண்ட் அப்படி இந்துவா இருக்கிறத தவிர அவர்கள் தமிழர்களாக தெள்ள தெளிவாக இரத்த உறவுகளாக மாமன் மச்சான்களாக எந்த ஒரு அரசியல் இடையூறும் இல்லாமல் உள்ளதை உள்ளபடி சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இடையில போய் நீங்கள் பிரதமரே வந்து முருகன் வெல்வார்னு சொன்னாலும் உண்மையிலே முருகன் வெல்வார். யாரை வெல்வாருங்கிறத காலம் பதில் சொல்லும். அவ்வளோதான் இதை சொல்றது. ஏன்னா கிரவுண்ட்ல பார்த்த விஷயமே அப்படி இருக்குது. லீகலா இருக்கிறது நீங்க வந்துங்க, நீங்க பாபர் மசூதிக்கு என்ன சொன்னாங்க, அங்க வந்து பாபர் மசூதி இருந்ததுக்கான தடயம் தொழிலையும் கிடைக்கவில்லை, அந்த கோயில் இடிக்கப்பட்டது உண்மை, அங்கே வந்து ராமர் சிலையும் கிடைக்கவில்லை எல்லாம் சொன்னாங்க. ஆனாலும் கூட பெரும்பான்மையாக நம்புவதால் தர்காவை ரிமூவ் செய்வதற்கு உத்தரவிடுகிறோம் சொன்னாங்களா இல்லையா? பெரும்பான்மை நம்பிக்கையின் விளைவாக அது பெரும்பான்மையை திரட்டுற வேலைதான் இங்க என்ன நடக்குதுன்னா, அது அயோத்தியில ஓகே, தமிழ்நாடு இருக்குல்ல, தமிழ்நாடு கல்ச்சர் ஒன்று இருக்குல்ல, இங்கேயும் அதே ஃபார்முலாவா ஹச்சராசன ரிமூவ் த ரீலோகேட் தர்கான்னு சொல்றாங்க. அதே எல்லாமே அங்கே இங்கேயும் பாருங்க. ஒரு ஆர்டிஓ கண்ணன் என்ன சொல்றாரு, பெரும்பான்மை விட்டு போண்டியானுங்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரே ஃபார்முலாவே. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்ன கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 175 கோயில்களுக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கான்ற ஒரு வெப்சைட் டேட்டாவும் வெளியிட்டிருக்கோம். பாஞ்சிநாதன் தொடரே அதை காண்பிப்பார். அதில் 28 இடத்துல திருப்பங்கோடு இருக்குன்ற உண்மையை நாங்கள் போட்டிருக்கோம். போகிற போக்கில் கிடையாது, இது போகிற போக்கில் நகலும் கிடையாது. பிரதமர் வந்து நீங்கள் முருகன் எழுதுவாருன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் அஜெண்டா இருக்குது. இது முழுக்க முழுக்க அரசியலுங்கிறத எங்களால் முடிந்த அளவுக்கு எங்கள் சத்துக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதை செய்திருக்கிறோம். மக்களும் அங்கீகரித்தார்கள். உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள், பார்ப்பவர்கள், ஏன் திரைத்துறை இயக்குநர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நாங்கள் சென்னை கொண்டு வரும்போது முதல்ல எதுவுமே பேச முடியாது எங்களுக்கு தெரியும். சென்னை கொண்டு வரும்போது இதை பார்த்த குறிப்பாக இந்த இடத்துல நான் நல்லபடியாக உங்களோட தான் அந்த விஷயம் சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. தமிழ் படத்தோட டைரக்டர் சுரேஷ்குமார், டானாகரன் படத்தோடைய டைரக்டர் தமிழ் இருக்காருங்களா, இந்த படத்தை முதல்ல பார்த்துட்டு அவர் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இந்த படம் எல்லா இடத்துலையும் போய் சேரணுனாங்க. இந்த ஃபோர்த் தியேட்டரில் அதை அந்த டப்பிங் செய்வதாக இருக்கட்டும் அல்லது அந்த படத்தில் திரையிடுவதாக எல்லா பொருளாதார உதவியும் அவங்க செய்யணும்னு முன் வந்தாங்க. யாரும் எடுத்த படத்தை யாரோ ஏன் திரையிடணும், ஏன் செலவழிக்கணும்னு கேள்வி இருக்குல்ல, அந்த ரிலீஸுக்கு மட்டும். அப்புறம் பார்த்தா அதை பார்க்க வந்த கூட்டம் இன்னொரு கையில் எடுத்தாங்க. திரைத்துறை இயக்கணும், குறிப்பாக லெனின் பாரதி, மீரா கதிரவன் சப்டைட்டில் ஒர்க் எல்லாம் அவர் எடுத்து பார்த்துட்டாரு. லெனின் பாரதி ஒரு பங்கு எடுத்துட்டாரு. அதே மாதிரியா கௌதமராஜ் அவர் ஒரு பங்கு எடுப்பார். இப்படி அது நம்ம கையை மீறி, அந்த படைப்பில் உண்மை இருக்கும் பட்சத்தில் நம்ம கையை மீறி இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஐக்கானாக வரைபடமாக மதநிலக்க படமாக அது மாறி இருக்கிறது. இனி நம்ம வந்து அதாவது என்ன படைப்பையும் படைப்பாளியும் பிரித்து பார்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம செய்ய வேண்டிய கடமை செஞ்சுட்டோம். அந்த படைப்பு என்ன விளைவை ஏற்படுத்துமோ அது இந்த அரசியல் களத்திலும் சரி ஆன்மீக களத்திலும் சரி அந்த வேலையை அதை சத்துக்கு உட்பட்டு செவனே செய்யும் நம்புறோம். அவ்வளோதான். நிச்சயமா ஒரு பெரும் சவாலை எதிர்கொள்ள தயாராக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, சந்திப்போம் அப்படின்ற ஒரு கம்பிக்குள்ளதான் சரி கம்பிக்கு வெளியே இருந்தாலும் சரி. ஆமா, ஏன்னா மக்கள் தெளிவா இருக்காங்க, ஆனா அரசியல் சிக்கலா இருக்குல்ல. ஆமா, அதிகாரம் இருக்காங்க இல்லையா. ஆமா, நிச்சயமா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா இந்த தேர்தலை முடிஞ்சதுக்கு அப்புறமா திமுக இந்திய கூட்டணி ஒரு
பெரிய வெற்றியை குறிப்பாக இந்த திருப்பரங்குன்றத்துல வெற்றி பெறணும். அதுவும் திமுக போன்ற கட்சியில இருந்து வெற்றி பெற்றுச்சுனாக்கா வெற்றி பெறணும் நிச்சயமா. கட்சிக்கு அப்பாற்பட்டதேன். நீங்க யார் என்ன முத்திரை குத்திக்கீங்க. ஆமா. ஆனால் திருப்பரங்குன்றத்துல வெற்றி வாய்ப்பு யாருக்கு தருகிறார் என்பதை இந்த பிரதமர் மோடியின் வாயாலே சொல்லும் மாதிரி முருகன் யார் வெல்வார், திருப்பரங்குன்றத்தில் யார் வெல்வார்ங்கிற ரிசல்ட்டை பொறுத்து அந்த விஷயம் அத்தனையும் இருக்குது. நிச்சயமா அதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒண்ணுதான் அப்படின்னு மார்க்கம் வேற. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பதற்றமான சூழலை அகற்றிட்டு இயல்பான ஒரு சூழலை உருவாக்குவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த ஆவணப்படத்தை மக்கள் முன் வைக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.